முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் மூர்த்தியை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். வைகை தென்கரை சாலை இன்னைக்கு போடப்பட்டிருக்கு. 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை கிழக்கு ஒன்றியத்தில் 158 கிலோமீட்டர் நீளத்திற்கு இன்னைக்கு கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. பாலைப்பட்டி ஊராட்சியில புதிய நியாய விலைக்கடை, நீர்த்தேக்க தொட்டி மற்றும் குடிநீர் குழாய் இணைப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். கிழக்கு ஒன்றிய பகுதியில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் நடந்திருக்கு. சத்திரப்பட்டி ஊராட்சியில புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, ஓவர் டேங்க் மற்றும் 161 குடிநீர் குழாய் இணைப்புகள் கொடுத்திருக்கிறோம். திருமோகூர் ஊராட்சியில புதிய கிராம மகளிர் குழு தொழிற்கூடம், வரிச்சியூர் ஊராட்சியில புதிய உணவு தானிய சேமிப்பு கிடங்கு, சக்குடி மற்றும் கருப்பாயூரணி ஊராட்சிகள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடங்கள், இவ்வளவு திட்டங்களையும் செஞ்சு கொடுத்துருந்தா இன்னைக்கு மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த மதுரை கிழக்குல அந்த மூர்த்தி அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை கொடுங்கன்னு உங்களை எல்லாம் கேட்கறதுக்கு நான் வந்திருக்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்வது மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? தமிழ்நாடு அணி நாம ஜெயித்து காட்டணும், டெல்லி அணிய வீழ்த்தி ஆகணும். பண்ணுவீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான தெரியும். இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் நாமக்கல்ல ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு நாடாளுமன்றத்தை கூட்டி டீலிமிட்டேஷன் சொல்றாங்க, தொகுதி மறுவரையறை மசோதாவை இன்னைக்கு நிறைவேற்ற பாக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இன்னைக்கு நான் கருப்பு சட்டை அடைஞ்சு வந்திருக்கிறேன். நம்மளோட தலைவருடைய வேண்டுகோள் படி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வீடுகள்ல, கடைகள்ல, தெருக்கள்ல எல்லாம் நாம கருப்பு கொடிகளை பறக்க விட்டுருக்கோம். டீலிமிட்டேஷன் மசோதாவை ஒட்டுமொத்த தமிழ்நாடு நாம அனைவரும் சேர்ந்து அதை எதிர்க்க வேண்டும். ஏன்னா மக்கள் தொகையை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு மாநிலத்துடைய எம்பிக்கள் எண்ணிக்கைய நிர்ணயிக்க போறாங்க. அப்படி செய்யும் போது நாடாளுமன்றத்துல தமிழ்நாடுடைய ரெப்ரசன்டேஷன் கம்மியாக்க முயற்சி பண்றாங்க. இப்போ நமக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. அது அவங்க ஒழுங்கா பிரிச்சு கொடுத்தாங்கன்னா 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும். ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன திட்டம் போடுறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வெறும் 47 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் ஒதுக்கீடு செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைய போறாங்க தமிழ்நாட்டுக்கு. ஏன் குறையறாங்க? ஒன்றிய அரசு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி மக்கள் தொகையை குறைக்கணும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொன்னாங்க. மற்ற மாநிலங்கள், வட மாநிலங்கள்லாம் அது சரியா பண்ணல. நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் அதை சரியா பண்ணி இன்னைக்கு மக்கள் தொகையை நாம கட்டுப்படுத்தி இருக்கிறோம். நாம ஒன்றிய அரசு ஒரு விஷயத்தை சொன்னதுனால, அதை சரியா செஞ்சதுனால இன்னைக்கு நம்முடைய உரிமைகளை ஒன்றிய அரசு பறிக்க பாக்குது. இதுதான் சென்ற வருடமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையில அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லா முதலமைச்சர்கள், எல்லா தலைவரையும் வச்சு நாம எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஆனாலும் ஒன்றிய அரசு, பாஜக அரசு இந்த மசோதாவை இன்னைக்கு அவசரமா கொண்டு வந்து இதை எதிர்த்து இருக்கக்கூடிய நாம தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் இந்த மசோதாவை நாம எதிர்க்க வேண்டும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிறதுனால, தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம எல்லாம் திசை திருப்பி இந்த நேரத்தை பயன்படுத்தி டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வரதுக்கு ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு முயற்சிக்குது. பாஜகவுடைய சூழ்ச்சி தமிழ்நாட்டுல என்னைக்குமே எடுபடாது. அதை இந்த வர சட்டமன்ற தேர்தலையும் அதை நிரூபித்து காட்டுவோம். தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பறிப்போவது இனிமே நம்மளால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. தமிழ்நாட்டுடைய உரிமை பறிக்கின்ற இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குடும்பமும் வீதிக்கு வந்து நாம போராட வேண்டும். 2.84 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.28 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 29 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtv@dttv.in.